கன்ஃபார்மா உங்க ராசி என்ன உங்களுக்கு தெரியல, ஆனா ஜாதகத்தை கொடுத்துருக்கீங்க. இல்ல அவர் டேட் ஆஃப் பர்த் சொன்னாரு, டேட் ஆஃப் பர்த் மட்டும் கொடுத்துருக்கீங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் உங்க ரெண்டுத்துக்கு கல்யாணம் நடக்காது. ஐயோ ஏங்க என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? ஒரு சந்தோஷமா இல்ல எனக்கு தெரியும் சார். அல்ல அவர் என்ன ராசின்னு சொல்லிடுங்க, எங்களுக்கு ராசி தெரியாது. அஸ்வினி நட்சத்திரம். எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு, இப்போ வந்துச்சு டவுட். எனக்கு யார் எந்த ராசி செட் ஆகும்? உங்களுக்கு வந்து கடக ராசி, விருச்சிக ராசி எல்லாம் செட் ஆகும். ஆனா உங்களுக்கு லவ் மேரேஜ் நடக்காது. நீங்க எப்ப எவ்வளவு வேணா சேலஞ்ச் பண்ணிக்கலாம், உங்களுக்கு லவ் மேரேஜே கிடையாது. அரேஞ்ச் பண்றதுக்கு யாருமே இல்லையாங்க? இல்ல அரேஞ்ச் மேரேஜ் தான். பெரியவங்க யாராவது ஒருத்தர் உங்களுக்கு கட்டாயம் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. நீங்க பார்த்த மாப்பிள்ளை நீங்க இது அரேஞ்ச் பண்ண முடியாது. அப்படியா? ஆமா. கல்யாணம் நடக்குமா அப்போ? கன்ஃபார்மா கல்யாணம் நடக்கும். இந்த வருடத்துல உங்களுக்கு மே டு அக்டோபருக்குள்ள கல்யாணம் நடக்கும். ஓ மை காட். அப்புறம் சந்தோஷம். நீங்க சந்தோஷப்படுறீங்க? உன் கூட கிடையாதுடா பைத்தியமே. என்னங்க இப்படி மணி அடிச்சு விட்டீங்க? எந்திரிப்பா, அந்த புள்ள வாழ்க்கையை கெடுக்காத, அங்கிட்டு போ. சரி, நல்ல விஷயம் சொல்லுவாங்க சார். அவர் வந்து ஒரு குளத்துக்கு பக்கத்துல குட்டிச்சுவரான இடத்துல பிறந்தவர். குளத்துக்கு பக்கத்துல ஒரு குட்டிச்சவர் மாதிரி இடத்துல நீங்க பிறந்தீங்கங்கறாப்ல. அதுவும் குறப்பிரசவத்துல தான் பிறந்திருக்கணும், ஒரிஜினல் பிரசவம் கிடையாது. ஆமா சார். ஏங்க இது எப்படிங்க உங்களுக்கு தெரியும்? ஏங்க ஜாதகம் எப்படி சொல்லியிருக்கிறோம்ல. இப்ப கூட அவர் ஏதோ ஒரு வீடு வந்து பூசாமே இருக்கு. ஆமா, வீடு பூசலங்க. இப்ப இவர் வீட்டுக்கு முன்னாடி செங்கலோ மண்ணல் ஜல்லி இந்த மாதிரி கொட்டி வச்சிருக்காங்க. அதெல்லாம் பொய்யுங்க. இருக்கு. வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க, வேற ஒருத்தர் கட்டிக்கிட்டு இருக்காங்க. வீடு கட்ட போறதுக்கு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இல்ல உங்க வீட்டு பக்கத்துல கூட யாரோ செங்கலோ மண்ணோ போட்டு பக்கத்துல கட்டிட்டு இருக்காங்கறாரு. அப்படியா? என்னங்க வீட்டுக்கு போனீங்களா இல்லையா? அவர் தான் சிசிடிவில பார்த்த மாதிரி சொல்லிருக்காரு, உங்களுக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது. நீங்க என்னையா ஜோசியர் ஜாதகத்துல ரேஷன் கடையில என்ன வாங்குனாங்கற பூரா கரெக்டா சொல்றீங்க. அப்படியா? அவன் வந்து ஒரு ஞானிங்க சார். யாரு? அந்த பையன் வந்து ஒரு ஞானி. ஞானினா அதாவது உலகத்துல எல்லா விஷயமும் தெரிந்து கொள்ளும் ஆற்றலும் தெரிந்ததை சொல்லும் ஆற்றலும் உடையவன். வாவ், அப்படியா? சரி, ஓகே. கீழே கொடுங்க, விசித்ரா அவங்கள்ட்ட கொடுங்க. விசித்ரா அவரோட ஜாதகம் உங்ககிட்ட தானே இருக்கு? என்கிட்ட தான் இருக்கு. உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க மேடம், நான் பதில் சொல்றேன். இப்போ வந்து ஓகே நான் செட்டில்டு அப்படின்னு நம்ம சொன்னாலும் கெரியர் வைஸ் ஸ்டில் நம்ம வந்து அந்த ஒரு கெரியர்ல ஒரு ரீச் ஒன்று சொல்லுவோம் இல்லையா? நினைச்ச இடத்தை அடைய முடியல, நினைச்ச சாட்டிஸ்ஃபேக்ஷன் இதுதான் நம்ம நினைச்சோம், அதை நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். அது ஏன் மீனராசிக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு? இப்போ வந்து நீங்க ரேவதி நட்சத்திரம், சனி வந்து ரேவதியில் போக போகிறார். இப்போ உத்திரட்டாயில் போயிட்டு இருக்கு, அடுத்து ரேவதியில் போக போகிறார். கரெக்டாக ஒரு 7 மாதம், 7ஆம் மாதம்னு வச்சுக்கலாமே, ஜூலைக்கு மேலே நீங்கள் வந்து என்னை கூப்பிட்டு சொல்லுவீங்க, நான் நினச்ச ஒரு இடம் இப்போ கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. உங்கள் கெரியரில் நீங்கள் ரொம்ப நாளாக உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம் நீங்கள் தேடாமையே 7ஆம் மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் வந்து இந்த தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய ஒரு சிலை அமைப்பீங்க. அது சிவனாக இருக்காது, அம்மனாக, குறிப்பாக காளியாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு, பத்ரகாளியாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. என்னெல்லாமோ சொல்றாருங்க. 136 அடியில் பத்ரகாளி செய்கிறதுக்கு 2027 உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதை வந்து பிடிச்சிங்கன்னா நீங்கள் நினச்ச இடம், நீங்கள் நினைக்காத இடம், பேர் புகழ், மக்கள் உங்களை தேடி வர்றதெல்லாம் வேற லெவலில் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு வந்து அவங்க ஸ்ரீ ஸ்ரீ விசித்ராந்தா சுவாமிகள் பேர் வாங்க நினைக்கிறேன். நீங்களே அவங்களோட ஆசி வாங்க நிற்பீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. கோட்டை புவனேஸ்வரி நங்கநல்லூர் ராஜேஸ்வரி மன்னடியின் மல்லீஸ்வரி மாதேஸ்வரி. ஓகே, நீங்க என்ன மீனராசி? இல்ல மீனராசி, ரேவதி நட்சத்திரம். ஜாதகம் இங்கே உங்ககிட்ட இருக்கா? ஓகே, உங்களுக்கு என்ன டவுட் இருக்குமா? அதான் அடுத்த வருஷம் எப்படி இருக்கும் அண்ட் கல்யாணம், வேலை. பாப்பா ஐப்பசி மாதம் நீங்க பிறந்திருக்கீங்க. அப்ப சூரிய பகவான் நீசத்துல இருக்கிற மாசம் அது.